everyone. Welcome to Jats channel. Jats ஓட full form என்னன்னா just a thing to say. ஸோ அப்படின்னா என்னன்னு நீங்க கேட்பீங்க. ஜஸ்ட் a thing to sayனா நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். எதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சிருக்கேன்னா, ஸோ யூடியூப்ல வந்து கிரியேட்டர்ஸ் வியூவர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏன் அதையே ஒரு பேரா இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சேன். ஸோ அதனால வந்து ஜஸ்ட் a thing to say அப்படின்ட்டு வந்து சேனல் பேர் வச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அமேசான் க்ளோன் ஓட நம்ம டெமோ வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். யா ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோட அஜெண்டா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அமேசான் க்ளோனோட டெமோ பார்த்துக்கலாம். யா ஸோ இதுதான் நம்ம பில்ட் பண்ண வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் வந்து என்னென்ன ப்ரோக்ராம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணனா, ஃபர்ஸ்ட் HTML, CSS, JavaScript வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் React JS வந்து ஃப்ரேம் ஒர்க். அண்ட் ஃபார் பேக் அண்ட் நான் வந்து Firebase க்ளவுட் ஸ்டோர் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து ஹோம் பேஜ். எடுத்தோன்னே நம்ம வெப்சைட் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே இந்த பேஜ் தான் வந்து டிஸ்பிளே. ஓகேவா? ஸோ இந்த ஹோம் பேஜில் வந்து ஒரு 3 செக்ஷன்ஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஹெட்டர், ஸோ இதுதான் வந்து நான் கர்சர் காமிக்கல, இதுதான் வந்து ஹெட்டர். அண்ட் தென் ஹெட்டர் கீழே பார்த்தீங்கன்னா வந்து மிடில் கண்டெய்னர் இருக்கும். ஸோ React JS யூஸ் பண்ணுறதுனால டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணி வெப்சைட் பில்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ மிடில் கண்டெய்னர் அடுத்து நமக்கு வந்து ஃபூட்டர் இருக்கும். இப்படிதான் வந்து ஹோம் பேஜ் பில்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டர்ல பார்த்தோம்னா, ஹெட்டர்ல வந்து ஆஸ் யூஷுவல் லோகோ இருக்கும். லோகோ கிளிக் பண்ணா வந்து ஸ்ட்ரெயிட்டா ஹோம் பேஜ்க்கு வந்துடும். அண்ட் தென் நம்மளோட கரண்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்பிளே பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்ச் எலமெண்ட் இருக்கும். இந்த சர்ச் எலமெண்ட்ல வந்து நமக்கு இந்த ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்கும். ட்ராப் டவுன் இப்போ வந்து ஆல் கிளிக் பண்ணீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் சர்ச்சஸ் வரும். ஸோ இது கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இது ஒரு டிஸ்பிளே பர்பஸ் தான். ஆக்சுவலாக எந்த ஃபங்க்ஷனாலிட்டி நினைக்குது. ஓகேங்களா? இப்போ சர்ச் இது கிளிக் பண்ண க்ளோஸ் ஆகிடும். அண்ட் சர்ச், ஸோ இப்போ நம்ம வந்து எதாவது சர்ச் பண்ணலாம், எலக்ட்ரானிக்ஸ்னு சர்ச் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணோம்னா ஆக்சுவலாக ஸ்பெல்லிங் தப்பு. அதனால தான் வந்து ஸோ இப்போ வந்து கரெக்டாக அந்த ப்ராடக்ட் நேம் மேட்ச் ஆகலன்னா வந்து நோ ரிசல்ட்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் பேர் தப்பு. ஸோ அந்த மாதிரி ட்ரை செக்கிங் யுவர் ஸ்பெல்லிங் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக பேர் யா சூப்பர். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அந்த நேம்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எம்டி சர்ச் கொடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டா ஹோம் பேஜ். ஓகேங்களா? இதுதான் வந்து சர்ச் எலமெண்ட். அண்ட் தென் லாகின் எலமெண்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த இது கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து லாகின் பேஜ். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து ஆர்டர் பேஜ். ஸோ இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட் லாகின் பண்ணல. ஸோ அதனால இப்போ வந்து நம்ம ஆர்டர் பேஜ் கிளிக் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டா வந்து லாகின் பேஜ் போயிடும். லாகின் பண்ணாதான் வந்து அந்த யூசர் என்னென்ன ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணான்னு வரும். அதனால ஸ்ட்ரைட்டா லாகின் பேஜ் போயிடும். அதுக்கடுத்து வந்து கார்ட் பேஜ். கார்ட் பேஜ்ல வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கார்ட் ஐட்டம்ல ஆட் பண்ணமோ அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்க இதுல வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹெட்டர் செக்ஷனோட டாப் செக்ஷன். அண்ட் தென் நம்ம ஹெட்டர் செக்ஷனோட பாட்டம் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பாட்டம். இதுல வந்து டுடேஸ் டீல் மற்ற இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ்லாம் இருக்கும். அண்ட் ஆக்சுவலா இதுவும் வந்து டிஸ்பிளே பர்பஸ் தான். இது வந்து எந்த பிரிண்ட் பண்ணல. ஓகேங்களா? அண்ட் தென் ஆல் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ அமேசான் வெப்சைட்ல என்ன எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து நான் ஸோ இதுவும் டிஸ்பிளே பர்பஸ் தான். ஸோ இப்போ எதாவது கிளிக் பண்ணீங்கன்னா வந்து திஸ் ஃபீச்சர் இஸ் நாட் எட் இன்க்ளூடட். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஹெட்டர் பேஜ் ஹெட்டர் காம்பனன்ட் பார்த்தாச்சு. அண்ட் தென் இப்போ வந்து நம்ம மிடில் காம்பனன்ட் பார்க்கலாம். ஸோ இந்த மிடில் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பேனர் இருக்கும். ஸோ பேனர் வந்து பேனர்ல வந்து நம்ம 4 இமேஜஸ் பேனர் இந்த கரோசல். ஸோ இல்லை 4 இமேஜஸ் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரோல் ஆகும். நம்ம கர்சர் வந்து அதுக்கிட்ட தள்ளி மூவ் பண்ணோம்னா வந்து அந்த இமேஜஸ் வந்து தானாகவே ஆட்டோ ஸ்க்ரோல் ஆகும். இதுலேயும் வந்து நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் பட்டன் இருக்கு. ஸோ இப்போ இது கிளிக் பண்ணீங்கன்னா
நெக்ஸ்ட் இமேஜ் நம்ம ப்ரீவியஸ்னா ப்ரீவியஸ் இமேஜ் வந்து வரும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து ஃபேக் ஏபிஐ வந்து யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஃபிச் பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து கேட்டகரி, இமேஜ், இந்த ப்ராடக்டோட டைட்டில், அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்ட் ப்ரைஸ், ப்ராடக்டோட ரேட்டிங் அண்ட் தென் ஆட் டு கார்ட் பட்டன். ஸோ இதில் வந்து இந்த ப்ராடக்ட் காம்போனன்ட்ல வந்து ப்ரெஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு ஐட்டம் ஆட் டு கார்ட் கொடுத்தோம்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாப்அப் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இதில் என்னன்னா என்ன ப்ராடக்ட் ஆட் பண்ணும், ஐட்டம் ஆடட் டு த கார்ட். இப்போ இது கிளிக் பண்ணோம்னா நம்ம அந்த கார்ட் பேஜ் வந்து நம்ம நேவிகேட் ஆகும். சரிங்களா? யா, திரும்ப ஒரு ப்ராடக்ட்டை வந்து இந்த கார்ட்டுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி பாப் வருதுங்களா? இப்போ வேற எங்கன்னா வந்து கிளிக் பண்ணோம்னா அந்த பாப்பப் வந்து ஐடி. ஓகே, இதுதான் வந்து இந்த மிடில் கண்டெய்னர். ஸோ மிடில் கண்டெய்னருக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபூட்டர் இருக்கும். ஸோ ஃபூட்டரில் வந்து இந்த சைன்இன் பட்டன் இருக்கும். அண்ட் தென் அது கீழே வந்தோம்னா வந்து இந்த ஜென்ரல் அமேசான் வெப்சைட்ல ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த எதுவும் ஃபங்க்ஷனாலிட்டியும் இல்லை. இப்போ ஏதாவது ஒரு இது கிளிக் பண்ணோம்னா வந்து இந்த மாதிரி ஃபீச்சர் நாட் எட் பின் கிரியேட்டட் அந்த மாதிரி. அண்ட் தென் அதர் டீடைல்ஸ், காப்பிரைட், இயர்ஸ், அதுதான். ஸோ இதுதான் வந்து ஹோம் பேஜோட கண்டென்ட்ஸ். அண்ட் தென் ஹோம் பேஜுக்கு அடுத்து லாகின் பேஜ் இருக்கு. ஸோ லாகின் பேஜில் வந்து இப்போ லாகின் பேஜ் கிளிக் பண்ணோம்னா லாகின் பேஜ் டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் இஃப் யூ ஹேவ் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட், இது வந்து நம்ம டீடைல்ஸ் என்டர் பண்ணி லாகின் பண்ணலாம். ஸோ இஃப் யூ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட்னா வந்து கிரியேட் யுவர் நியூ அமேசான் அக்கௌண்ட், அந்த பட்டன் கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு போகலாம். ஸோ ரெஜிஸ்டர் பேஜுக்கு வந்து வரும். ஸோ இதில் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி. சரிங்களா? இப்போ இந்த அமேசான் லோகோ கிளிக் பண்ணால் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஹோம் பேஜ்க்கு வந்து நேவிகேட் ஆகும். யா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்ட் பேஜுக்கு வந்து போகலாம். ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம எந்த பேஜ் இருக்கோ நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக ஸ்லாஷ் கார்ட்ன்றோம் கார்ட் பேஜ். யா, இதுதான் வந்து கார்ட் பேஜ். இது வந்து ரெண்டு காம்பனன்ட்ஸாக வந்து நான் பிரிச்சிருக்கேன். வந்து கார்ட் ஐட்டம்ஸ் காம்பனன்ட் அண்ட் கார்ட் பை காம்பனன்ட் அப்படின்னு பிரிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் அண்ட் தென் அதோட யூனிட் ப்ரைஸ், குவான்டிட்டி அண்ட் தென் ரிமூவ் ஃப்ரம் கார்ட் பட்டன் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அது கீழே வந்தால் கிளியர் கார்ட் கிளிக் பண்ணால் வந்து இதில் இருக்க எல்லா ஐட்டம்ஸும் வந்து கிளியர் ஆகிடும், எம்டி ஆகிடும் கார்ட். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த குவான்டிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ குவான்டிட்டி 2 இருக்குது, நம்ம வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணோம்னா வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அந்த குவான்டிட்டியோட ப்ரைஸ் வந்து இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். இங்கே வந்து யூனிட் ப்ரைஸ் வந்து 109, 3 குவான்டிட்டி இருக்கிறதுனால 109 into 3 வரும். அதே மாதிரி இங்கே வந்து சப் டோட்டல் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் ப்ரைஸ் வந்து இங்கே வரும். அண்ட் தென் இங்கே சப் டோட்டல், ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் பை. ஸோ இங்கே குவான்டிட்டி 3 அண்ட் ப்ளஸ் 1, ஸோ 4 ஐட்டம்ஸ். இப்போ இதில் 1 ஐட்டம் இருக்கு. நம்ம வந்து ஐட்டம் வந்து ரிமூவ், அதாவது அந்த மைனஸ் ஐட்டம் கிளிக் பண்ணோம்னா ஐட்டம் ரிமூவ் ஆகிடும். 210 ரிமூவ் ஆகிடும். ஸோ கார்ட் வந்து இப்போ எம்டி ஆனதுனால வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம கண்டினியூ ஷாப்பிங் கொடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஹோம் பேஜ்க்கு வந்து நேவிகேட் ஆகிடும். நான் திரும்ப பார்க்கலாம். ஆட் டு கார்ட் கொடுக்குறோம், ஐட்டம் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ கிளியர் கார்ட் கொடுத்தோம்னா அந்த டோட்டல் கார்ட் வந்து எம்டி ஆகிடும். யா, இப்போ வந்து பேமெண்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ப்ரொசீட் டு பைன்னு இருக்குல்ல, இப்போ வந்து நம்ம திஸ் ஆர்டர் கண்டினியூஸ் வந்து செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக. இப்போ நம்ம ப்ரொசீட் டு பை கொடுத்தோம்னா வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து பை பண்ணிக்கலாம். அந்த கார்டு டீடைல்ஸ் தான் கேட்கும். ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட் கார்டு, ஆக்சுவலாக ஃபேக் கார்டு நம்பர். ஸோ இந்த கார்டு டீடைல்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து பை பண்ணிக்கலாம். நம்ம வந்து ப்ரொசீட் டு பை, ஆக்சுவலாக வந்து ப்ரொசீட் டு பை கிளிக் பண்ணால் பேமெண்ட் பேஜ் போவார். ஏன்னா வந்து லாகின் பண்ணு. ஸோ லாகின் பண்ணால் தான் வந்து பேமெண்ட் பேஜ்க்கு வந்து போகும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் நேம் test4@gmail.com, சும்மா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். சாரி,
மெயில் ஐடியில் போடணும். யூசர் நேம் வந்து பாஸ்வேர்டு வந்து அட்லீஸ்ட் 6, பாஸ்வேர்டு லென்த் வந்து 6 இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக போட்டாச்சு. கண்டினியூ கொடுத்தோம்னா இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்து வரும். அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சுன்னா இது ஸ்ட்ரைட்டாக வந்து லாகின் பேஜ் வந்து நேவிகேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம டீட்டெயில்ஸாக கரெக்டாக என்டர் பண்ணதுனால வந்து அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வேளை வந்து நம்ம எந்த டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணாமல் கண்டினியூ கொடுத்தோம்னா ஸோ இந்த மாதிரி எரர் மெசேஜ் வந்து பாப் ஆகிடும். நம்ம டைப் பண்ணால் எரர் மெசேஜ் ஆகிடும். அண்ட் தென் இப்போ வந்து யூசர் நேம் கொடுத்தாச்சு. நம்ம வந்து வெறும் ஏ மட்டும் தான் போட்டுக்கணும். என்டர் வேலிட் இமெயில் வரும். ஸோ இங்கே வந்து கேரக்டர்ஸ் வந்து less than 6 காமிக்கும். அண்ட் தென் பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் மேட்ச் ஆகணும்னா பாஸ்வேர்ட் நாட் மேட்ச் அந்த மாதிரி வந்து என்ன எரர்னு கரெக்டாக வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடும். சரிங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்னா வந்து இங்கே சைன் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ வந்து இங்கே கண்டிஷன்ஸ் ஃபார் யூஸ் இது வந்து சும்மா ஃபேக் பாலிசி பேஜ். நம்மக்கிட்ட எந்த ஒரு பாலிசி பேஜ் இல்லாதனால சும்மா ஒரு ஃபேக் பாலிசி பேஜ்னு வந்து நான் லாகின் பேஜ் கேட்டுக்கோம். ஸோ இப்போ சைன்இன் இந்த லிங்க் கிளிக் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக வந்து லாகின் பேஜ் போகிறோம். நம்ம வந்து test4 மெயில் ஐடி யூஸ் பண்ணி பண்ணி பாஸ்வேர்டு இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்டு தப்பாக போடுவோம். பாஸ்வேர்டு தப்பாக போட்டோம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பாஸ்வேர்டு தப்பாக போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் மஸ்ட் கண்டெயின் 6 letters. சரி, ராங் பாஸ்வேர்ட் போட்டோம்னா ஓகே லோட் ஆகும். ஆக்சுவலாக வந்து இப்போ நான் பாஸ்வேர்ட் தப்பாக போட்டிருக்கேன். ஆனால் வந்து ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் ஐ இன்க்ளூடட் திஸ். ஏன்னா இப்போது யாருன்னா வந்து நம்ம அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண நினச்சாங்கன்னா இப்போ மெயில் ஐடி கரெக்டாக போட்டாங்க, பாஸ்வேர்ட் தப்பாக போட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் பாஸ்வேர்டு தான் வந்து தப்பாக. ஸோ அதனால் ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் இன்க்ளூடட் இன்வாலிட் இமெயில் அண்ட் ராங் பாஸ்வேர்ட். ஸோ ஆக்சுவலாக மெயில் ஐடி கரெக்ட் தான், ஆனால் இன்வாலிட் இமெயில்னு வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காக வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்க, சரி வந்து பாஸ்வேர்ட் கரெக்டாக போட்டோம். சைன் கொடுத்தோன்னா லோட் ஆகும். ஸோ அப்புறம் லாக்இன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து அலோ அப்புறம் உங்கள் நேம் வரும். அண்ட் தென் இங்கேயும் வந்து உங்கள் பேர் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணியாச்சு. திரும்ப லாகின் பேஜ் போனோம்னா கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஐ ஹவ் ஆல்ரெடி சைன்ட் இன் டு லாகின் வித் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பேஜ்க்கு வேணும். ஸோ இங்கே இன்னொன்று வந்து நீங்கள் நோட் பண்ணிங்களா, இப்போ நம்ம லாகின் பண்ணிட்ட பிறகு வந்து லாக் அவுட் எலமெண்ட் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம லாக் அவுட் பட்டன் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. லாக் அவுட் பண்ண சைன் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லி. லாக் அவுட் பட்டன் வந்து ஹைட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பேமெண்ட் பேஜ் போகலாம். ஆட் டு கார்ட். ஸோ 2 ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கோம். டோட்டல் வந்து 71 rupees. ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரொசீட் டு பே பட்டன் கிளிக் பண்ணோம்னா பேமெண்ட் வெப்சைட்டுக்கு போகும். ஓகேங்களா, பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பேமெண்ட் வெப்சைட். ஸோ இந்த பேமெண்ட்காக வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி வெப்சைட் ட்ரைப் பண்ணுற வெப்சைட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ இந்த லெஃப்ட் சைடில் வந்து ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஷிப்பிங் சார்ஜ் அதோட ஷிப்பிங் சார்ஜ் ஆட் ஆகி டோட்டல் அமௌண்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்து வந்து ரைட் சைடில் வந்து நம்ம வந்து ஷிப்பிங் இன்ஃபர்மேஷன் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு எல்லாமே வந்து மேண்டேட்டரி டீட்டெயில்ஸ் தான். சரிங்களா, ஃபுல் நேம், அட்ரஸ். ஸோ இப்போ வந்து அட்ரஸ் வந்து நம்ம நேம் போட்டாலே அதை வந்து சஜஸ்ட் பண்ணும். எந்த கூகுள் யூஸ் பண்ணி சஜஸ்ட் பண்ணும். ஓகே, நான் அதை பின் சும்மா ஒரு பின் போடுவோம். ஓகே, அப்புறம் வந்து ஃபோன் நம்பர். சரி, ஒரு டம்மி ஃபோன் நம்பர்.
அண்ட் தென் ஃப்ரீ ஷிப்பிங், கார்டு இன்ஃபர்மேஷன். ஸோ கார்டு இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக இது வந்து ஒரு டம்மி கார்டு, டெஸ்ட் கார்டு நம்ம. ஓகே, வந்து நான் கார்ட் பேஜ்டே வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை வந்து காப்பி பண்ணி இதை பேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அட்ரஸ் பண்ணுங்க. ஓகே, டன். ஸோ இப்போ வந்து நம்ம பே கிளிக் பண்ணலாம். ப்ராசஸிங். யா, ஸோ இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பாப்அப். ஸோ கம்ப்ளீட் கொடுத்தோன்னா பேமெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். ப்ராசஸிங் அண்ட் தென் கன்ஃபார்ம். பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா வந்து இப்போ நம்ம சக்ஸஸ் பேஜுக்கு வந்து வரும். செக் அவுட் சக்ஸஸ் அந்த பேஜுக்கு வந்து வரும். ஸோ இதில் வந்து யுவர் ஆர்டர் வாஸ் சக்ஸஸ்ஃபுல், சென்ட் கன்ஃபர்மேஷன் இமெயில். ஸோ இமெயில் வந்து இன்க்ளூட் பண்ணல, ஜஸ்ட் டிஸ்பிளே பாக்ஸ் தான். இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் டு ஆர்டர்ஸ்னா அந்த ஆர்டர்ஸ் பேஜ் போவோம், ஹோம்னா ஹோம் பேஜ் போவோம். சரி, இப்போ வந்து நம்ம ஆர்டர் பேஜ் போகலாம். சூப்பர். ஆர்டர் பேஜ் பண்ணிட்ட பிறகு நம்ம இதில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணமோ, 2 ஐட்டம் ஆர்டர் பண்ணோம், 2 ஐட்டம் டிஸ்பிளே ஆகும். அப்புறம் வந்து அதோட டோட்டல் அமௌண்ட். சூப்பர். ஸோ அண்ட் ஐ திங்க் தட்ஸ் ஆல். எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபெயில் பேஜ் வந்து பாருங்க. திரும்ப வந்து ஒரு ஆட் பண்ணுவோம் அண்ட் ப்ரொசீட் டு பை கொடுப்போம். ப்ரொசீட் டு பை அண்ட் தென் இப்போ வந்து நம்ம பேமெண்ட் பண்ணாம பேக் கிளிக் பண்ணோம்னா இந்த செக் அவுட் கேன்சல் பேஜ் வரும். ஸோ இதில் வந்து ஃபர்காட் டு ஆட் சம்திங். ஸோ அது மாதிரி டிஸ்பிளே ஆகிட்டு கார்ட் பேஜ் பட்டனும் ஹோம் பேஜ் பட்டனும் கிளிக் பண்ணால் வந்து கார்ட் பேஜ் போகும். ஸோ இப்போ வந்து 1 ஐட்டம் லாகின் பண்ணியிருக்கோமா, ஆர்டர் பேஜ் போகும். 1 ஐட்டம். ஸோ இப்போ வந்து நம்ம லாக் அவுட் பண்ணோம். லாக் அவுட் மட்டும் கிளிக் பண்ணோம். சைன் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லி. லாக் அவுட் பண்ணதுனால வந்து ஓகே, நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரைக் பேமெண்ட்டோட வெப்சைட்ல வந்து நம்ம ஆர்டர் நம்ம பே பண்ணோம்ல, ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். எல்லாமே வந்து ஸோ இந்த வெப்சைட் தான் வந்து நம்ம பேமெண்ட்காக வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம பே பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் ஸ்டோர் ஆகும். லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேமெண்ட்ஸ் செக்ஷனுக்கு போனோம்னா லோட் ஆகிட்டு இருக்கு. ஊரே இதில் வந்து நம்ம ப்ரீவியஸாக பண்ண பேமெண்ட். ஸோ 71 rupees நம்ம 2 ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணோம்ல, இந்த வெப்சைட்டில் வந்து வந்துடும். ஸோ நம்ம வந்து எப்போ ஆர்டர் பண்ணோம், கஸ்டமர் நேம், கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். நம்ம ஷிப்பிங் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்ட பிறகு நம்ம வந்து லேட்டர் ஆன் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ப்ராடக்டை வந்து ஷிப்பிங் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் ஆக்சுவலாக வந்து இது வந்து செக்யூர்டான வெப்சைட் தான். ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற கார்ட் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும், செக்யூர்டாக வந்து போட்டுட்டாங்க. ஆக்சுவலாக அப்புறம் வந்து எந்த லொக்கேஷன்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரும். அண்ட் தென் இந்த சக்சீட் இப்போ வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஃபெயில்டு நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். சக்சீட்னா சக்சீட்னு டிஸ்பிளே ஆகும். அப்புறம் வந்து அதோட ஐபி டிவைஸோட ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம இருக்கிறது டெஸ்ட் மோட். ஓகேயா, டெஸ்ட் மோடு எல்லாமே இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டு பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம யூபிஐ ஐடி கூட வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கார்டு இல்லாமல் யூபிஐ ஐடி கூட. ஓகே, இதுதான் வந்து ஸ்ட்ரைக். அண்ட் தென் இப்போ வந்து நம்ம ஃபயர்பேஸ் பார்க்கலாம். ஃபயர்பேஸ் வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்காக ஃபயர்பேஸ் வந்து ஃபயர்பேஸ் வந்து ஒரு கூகுளோட ஒரு சாஃப்ட்வேர். Get started. And then நான் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். லாகின் அண்ட் லாக் அவுட் ஆத்தென்டிகேஷனுக்காக
வந்து நம்ம அதுக்காகவும் வந்து ஃபயர் பேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபயர் பேஸ் ஆத்தென்டிகேஷன் ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போகணுன்னா நம்ம வந்து இந்த டீடைல்ஸ்லாம் பார்க்கணும். ஸோ இதை பார்க்கணும், அந்த டெஸ்ட் 4 இந்த மெயில் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த லாகினோட யூசர் ஐடி எல்லாமே வந்து ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து லாகின் லாக் அவுட் எல்லாமே வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஆத்தென்டிகேஷன்லேயே வந்து சைன் ப்ரொவைடர்ஸ் கூகுள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நம்ம வெப்சைட்ஸில் வந்து கூகுள் அக்கௌண்ட் கிளிக் பண்ண லாகின் ஆகிற மாதிரி இருக்குல்ல, ஸோ அது மாதிரி கூட வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆட் நியூ ப்ரொவைடர் கொடுத்து கூகுள் வந்து ஆட். ஓகே, அண்ட் தென் திஸ் இஸ் த பேக் எண்ட். ஸோ இங்கே இந்த ஃபயர் பேஸ் டேட்டா பேஸ் இருக்குல்ல, இங்கே தான் வந்து நம்ம ஆர்டரோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம ஆர்டர் ஸோ ஆர்டர் டீட்டெயில்ஸ், ஸோ நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். அமௌண்ட், கார்ட் ஐட்டம், ஸோ எலக்ட்ரானிக் எல்லாம், அந்த கார்ட்டோட இமேஜ், கார்ட்டோட ஐடி எல்லாமே வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு பேமெண்ட் ஐட்ட பிறகு டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆர்டர் பேஜ் போகும்போது இதே டேட்டா வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணி அந்த ஆர்டர் பேஜில் டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம அஜெண்டா போயிருக்கோம். ஓகே, அமேசான் க்ளோன் டெமோ முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து ஏபிஐ. யா, ஓகே, இதுதான் வந்து நம்ம அமேசான் க்ளவுட் வெப்சைட்டோட கோட் ஸ்ட்ரக்சர். அந்த கிளையண்ட்குள்ளே தான் வந்து எல்லா கோட் இருக்கும். ஏபிஐ இப்போ நம்ம வந்து ப்ராடக்டோட டீடைல்ஸ் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ப்ராடக்ட் வந்து ஃபேக் ஏபிஐ அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ்லாம் வந்து ஃபெச் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஏபிஐக்குள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ இந்த ஏபிஐ நம்ம வந்து கால் பண்ணால் இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதை நம்ம ப்ராப்பராக ஃபெச் பண்ணி ஃபார்மேட் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ ரெஸ்பான்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இது வந்து ப்ராடக்ட் ஃபெச் பண்ணுறது. அண்ட் தென் நம்ம இன்னொரு ஏபிஐ யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனா வந்து நம்மளோட கரண்ட் லொக்கேஷன் டிஸ்பிளே பண்ண. ஸோ அது வந்து நம்ம கரண்ட் லொக்கேஷன் 8 இருக்கு. 8 யா, அந்த ஏபிஐ இங்க இருக்கு. ஸோ sorry for much time. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட கரண்ட் லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஏபிஎஸ் போடுறோம். ஓப்பன் ஷீட் மேப்னு அப்படின்னு ஒரு ஏபிஐ. ஸோ அந்த ஏபிஐ கால் பண்ணி அதில் வந்து நம்மளோட கரண்ட் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் கொடுத்தோன்னா நம்மளோட கரண்ட் லொக்கேஷன் வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம கெட் யூசர் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வந்து ஃபெச் பண்ணுறோம். அப்புறம் வந்து இந்த ஏபிஐ இருக்குல்ல, இந்த ஏபிஐ யூஸ் பண்ணிட்டு அதில் வந்து லேட்டிடியூட் அப்புறம் வந்து நம்மளோட லாங்கிடியூட் டீட்டெயில்ஸ் வந்து பாஸ் பண்ணோம்னா நம்மளோட கரண்ட் சிட்டி ரெஸ்பான்ஸ், அந்த ரெஸ்பான்ஸ்ல இருந்து நம்மளோட சிட்டியும் நம்மளோட ஸ்டேட் நேமும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 ஏபிஐ தான் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஏபிஐ முடிச்சாச்சு. அண்ட் தென் இப்போ வந்து நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னன்னா எப்படி வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணுறோம். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், ஃபயர் பேஸோட ஆத்தென்டிகேஷன் தான் வந்து யூஸ் பண்ணுறோம், லாகின் அண்ட் லாக் அவுட். ஸோ அதோட கோட் பேஸ் பற்றி ஒரு சாம்பிள் பார்த்தோம். ஸோ ஜென்ரலாக ஒரு குவிக்காக வந்து முடிச்சிடலாம் இந்த கோட். ஸோ ஃபயர் பேஸோட கனெக்ட் பண்ண ஃபயர் பேஸ் என்பிஎம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃபயர் பேஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபயர் பேஸ் வந்து கான்ஃபிக் பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபயர் பேஸோட வெப்சைட்டில் இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரொஃபைலர், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபயர் பேஸ் ஆப்பை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஆத்துன்னு ஒரு
ஃபங்க்ஷன் இருக்கும். ஆத் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆத்தென்டிகேஷன். ஸோ இது வந்து ஃபயர் பேஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. யா, இன் லாகின் பேஜ். ஸோ இங்க இருக்கு, இந்த இருக்குல்ல சைன் இன் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட், இது வந்து ஃபயர் பேஸ்ல வந்து இருக்கும். யா, ஃபயர் பேஸ்ல இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஆத் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் இந்த டீட்டெயில்ஸ் வந்து பாஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து லாகின் ஆகிடும். ஸோ யூசர் வந்து இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்றாங்கல்ல, அந்த இமெயில் ஐடி வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து என்ன சொல்றது, ரெஸ்பான்ஸ் சக்சஸ் ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ்ல வந்து அந்த ரெஸ்பான்ஸ் யூசர் டீடைல்ஸ் ரெஸ்பான்ஸ் வரும். அதுல இருந்து நம்ம வந்து யூசர் ஐடி எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர் தான் பார்த்துருக்கணும், தெரியாம லாகின் பேஜ். ஸோ யா, ரெஜிஸ்டர்னா நம்ம வந்து யூசர் வந்து கிரியேட் பண்றோம். யா, ஸோ யூசர் கிரியேட். நம்ம வந்து சைன் இன் அந்த ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி ஃபயர் பேஸ்ல வந்து கிரியேட் யூசர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுதான் அதேதான் கிரியேட் யூசர் ஃபங்க்ஷன்ல வந்து ஆத் வந்து நம்ம என்னன்னா நம்மளோட ஃபயர் பேஸ் கான்ஃபிகரேஷன் டீடைல்ஸ் வந்து இருக்கும். ஆக்சுவலா இது வந்து என்னன்னா இப்போ நம்ம டீடைல்ஸ் அனுப்புறோம், இமெயில் பாஸ்வேர்ட். ஸோ இந்த இமெயில் பாஸ்வேர்டை வந்து ஃபயர் பேஸ் வந்து ரிமோட். சரிங்களா? இந்த ஃபயர் பேஸையும் நம்மளோட வெப்சைட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த கான்ஃபிகரேஷன் ஃபயர் பேஸ் கான்ஃபிகரேஷன் டீடைல்ஸ் நான் காமிச்சிருக்கலாம். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் டீடைல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அதில் வந்து பிரைவேட் கீ எல்லா ஐடியும் இருக்கும். அதை வச்சு ஃபயர் பேஸோட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம லாகின் பண்ணோம்னா அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகிட்டு யூசர் ஐடின்ற ஒன்று வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்து யூசர் வந்து கிரியேட் ஆகிட்டாங்கன்னா நமக்கு வந்து இந்த கிளையண்ட் நேம் வந்து கிடைக்கும். ஸோ கிளையண்ட் யூசர் கனெக்ஷன் வந்து நம்ம வந்து கிளையண்ட் நேம் எடுத்துக்கலாம். இந்த கிளையண்ட் நேம் வந்து நம்ம வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். ஓகே, ஸோ இது வந்து ஆத்தென்டிகேஷன் முடிஞ்சிச்சு. ஆத்தென்டிகேஷனுக்கு அடுத்து ஸோ முக்கியமான ஒன்று வந்து ரிடெக்ஸ். ஸோ இதை நான் சொல்ல மறந்துட்டேன், ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். நம்ம வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரிடெக்ஸ் டூல் கிட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு ரிடெக்ஸ் டூல் கிட் வந்து ஒரு பாப்புலரான ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டூல். நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்டேட் வந்து மேனேஜ் பண்ண. அமேசான் ஸ்லைஸ் அப்படின்ட்டு ஃபைல்லே அமைச்சிருக்கோம். இதுதான் வந்து நம்மளோட இனிஷியல் ஸ்டோரில் கார்ட் டீட்டெயில்ஸ், டோட்டல் கார்ட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். இதுல வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனும் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது இந்த இப்போ டிஸ்பேச் பண்ணுவோம் ஒரு ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் காலிங். ஃபங்க்ஷன் கால் பண்ணா இங்க இதுக்குள்ள வரும். இதுக்குள்ள வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம். இப்போ ஆட் டு கார்ட்னா வந்து ஐட்டம்ஸ் டீடைல்ஸ் வரும். அந்த டீடைல்ஸ் வந்துட்ட பிறகு அதை ப்ராசஸ் பண்ணி கார்ட் இந்த ஸ்டேட்டுக்குள்ள வந்து அந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இது எதுக்குன்னா, ஸோ இந்த ஸ்டோர் ஆன டீடைல்ஸ் வந்து நம்ம ஆப்ல எந்த காம்போனன்ட்ல வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த டீடைல்ஸ் இந்த டீடைல்ஸ் இருக்குல்ல, இந்த டீடைல்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கு, சாரி இந்த இதுல ஸ்டோர் ஆயிருக்க டீடைல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஆட் டு கார்ட் இருக்கு, ஆட் டு கார்ட், அதுக்கப்புறம் வந்து delete ப்ராடக்ட். நம்ம வந்து இந்த பட்டன்ஸ் கிளிக் பண்றோம்ல, ஆட் டு கார்ட் பட்டன் கிளிக் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த கார்ட் பேஜ்ல வந்து அந்த பிளஸ் ஐகான் கிளிக் பண்றோம்ல, அது கிளிக் ஆயிட்ட பிறகு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துட்டு இந்த இஃப் கண்டிஷனல் லூப்புக்குள்ள வந்து ரன் ஆயிட்டு அந்த நம்ம கொடுத்துருக்க டீடைல்ஸ் வச்சு கார்ட்ல வந்து டீடைல்ஸ் வந்து ஆட் ஆகும் இல்லை. இந்த டீடைல்ஸ் வந்து நம்ம லேட்டர் ஆன் அதர் காம்போனன்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ அடுத்து கிளியர் கார்ட், செட் யூசர் இன்ஃபோ, சைன் அவுட் ரெடியூசர், அதுக்கப்புறம் வந்து செட் ஆர்டர் ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கு. அது வந்து நம்ம ரெடியூசர் ஃபங்க்ஷன் மூலமா எக்ஸ்போர்ட் பண்றோம்.
யா. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பேமெண்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பார்த்துடலாம். எப்படி வந்து நம்ம ஸ்ட்ரைப் வெப்சைட்டோட நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பேமெண்ட் செக் அவுட் இந்த ஃபோல்டருக்குள்ள யா. ஸோ இதில் தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கார்ட் பேஜில் பேமெண்ட் பட்டன் கிளிக் பண்ணுறோம்ல, பேமெண்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ யூசர் லாகின் ஆகலைன்னா இப்போ வந்து நம்ம லாகின் பேஜ் போகும். யூசர் ஆல்ரெடி லாகின் ஆயிருக்குன்னா நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைப்போட இந்த மாடியூல் வந்து கால் பண்ணோம். ஸ்ட்ரைப் மாடியூல் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஸ்ட்ரைப் மாடியூல் வந்து கால் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரைப், ஸோ இதில் வந்து நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம்னா ஸ்ட்ரைப் ப்ராமிஸ், இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைப்போட கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரைப் ஜேஎஸ். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரைப் ஜேஎஸ். இதில் வந்து நம்ம என்னன்னா ப்ராடக்ட், நம்ம கார்ட் ஐட்டம் வருது இல்லை, அந்த கார்ட் ஐட்டம் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷிப்பிங் அட்ரஸ், ஸோ இது இருக்குல்ல ஸ்ட்ரைப் சர்வர் டாட் செக் அவுட் செஷன், ஸோ இது இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணோன்னா வந்து செக் அவுட், அதாவது பேமெண்ட் பேஜுக்கு வந்து நம்ம கூட்டு போகணும். ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம எது யூஸ் பண்ணோம்னா வந்து நம்ம ஸ்ட்ரைப்போட என்பிஎம் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம். அண்ட் தென் டெலிவரி எஸ்டிமேட், இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்தோம்னா நம்ம அந்த பேமெண்ட் பேஜில் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துச்சுல, ஷிப்பிங் சார்ஜ், ஷிப்பிங் ரேட் சொல்லிட்டு ஓகே, இந்த டெலிவரி எஸ்டிமேட், ஸோ அதெல்லாம் வருதுல, அந்த டீடைல்ஸ்லாம் வந்து இந்த பேமெண்ட் பேஜில் வரும். யா. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நம்மளோட பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இந்த நம்மளோட டொமைன் செக் அவுட் செஷன், சாரி செக் அவுட் சக்ஸஸ் அந்த பேஜுக்கு போகும். ஸோ இது வந்து நம்ம இந்த செக் அவுட் அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கு இந்த பேஜ். கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த கேன்சல் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஸ்ட்ரைப்பை வந்து கனெக்ட் பண்றோம். அண்ட் தென் இப்போ வந்து நம்ம பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிட்ட பிறகு நம்மளோட ஆர்டர் டீடைல்ஸ் வந்து டேட்டா பேஸ்க்கு அனுப்பணும். சரிங்களா? அது வந்து எப்படி அனுப்புறோம்னா, இப்போ பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிட்ட பிறகு நமக்கு வந்து சக்ஸஸ் பேஜுக்கு வந்து நேவிகேட் ஆகும். சரிங்களா? சக்ஸஸ் பேஜ் நேவிகேட் ஆகிட்ட பிறகு நம்ம வெரிஃபை, நம்ம இந்த யூசர் தான் வந்து லாகின் டீடைல்ஸ் இருக்கா, கார்டு டீடைல்ஸ் இருக்கா, அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து டிபி கலெக்ஷன், ஸோ டிபி வந்து ஆல்ரெடி நம்ம ஃபயர்பேஸ் ஃபோல்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து டிபி கலெக்ஷன் யூசர் அந்த ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். அதில் வந்து ஆர்டர்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் வந்து இந்த கார்ட் கிரியேட்டட், அதுக்கப்புறம் அமௌண்ட், இந்த டீடைல்ஸ்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். சரிங்களா? இப்படி தான் வந்து நம்ம டேட்டா பேஸ் டீடைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் தென் இப்போ வந்து நம்ம டேட்டா பேஸ் டீடைல்ஸ் வந்து ஃபயர் பேஸ்க்கு அமைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணோம். அந்த டீடைல்ஸ்லாம் வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணோம். எப்போ ரிட்ரைவ் ஆகும்னா ஆர்டர் பேஜுக்கு வந்து போகும்போது ரிட்ரைவ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டர் பேஜுக்கு வந்தாச்சு. ஆர்டர்ஸ் இங்கே தான். இப்போ எப்படி ரிட்ரைவ் பண்ணோம்னா அதே மாதிரி தான் டிபி கலெக்ஷன் யூஸ் பண்ணி ஸ்னாப்ஷாட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம டீடைல்ஸ்லாம் வந்து ஃபெச் பண்ணுறோம் அந்த ஃபயர்பேஸ் டேட்டா பேஸ்ல. அந்த டேட்டா யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஆர்டர் பேஜில் வந்து ஆர்டர் டீடைல்ஸ் டிஸ்பிளே பண்ணுறோம். அண்ட் தென் டு ஆட் ஆன், ஸோ இந்த motion.div அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இது எதுக்குன்னா வந்து நம்ம அந்த பாப்அப்லாம் வருதுல்ல, ஸோ அது வந்து அனிமேஷனோட வருதுல்ல, ஸோ அந்த அனிமேஷனுக்காக வந்து motion.div, அந்த ஃப்ரேமர் மோஷன்ட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு, அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணும். ஸோ ஐ திங்க் ஐ கவர்ட் ஆல் திங். அண்ட் தென் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், ஸோ
டெவலப்மெண்ட் அப்போ வந்து நான் கிளையண்ட் அண்ட் சர்வர் அப்படின்ட்டு 2 ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தேன். ஸோ அந்த சர்வர்ஸோட செக்ஷன்ல தான் வந்து இந்த ஸ்ட்ரைப் பேமெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் வச்சிருந்தேன். ஸோ டெவலப்மெண்ட் அப்போ வந்து எந்த ஒரு எரரும் இல்லாமல் கரெக்டாக ஒர்க் ஆச்சு. ஓகேங்களா? டிப்ளாய் பண்ணிட்ட பிறகு ஹோஸ்ட் பண்ணிட்ட பிறகு வந்து கார்ஸ்ன்ற ஒரு எரர் வந்துச்சு. ஓகேங்களா? கிராஸ் ஆரிஜின் பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ அந்த எரர் வந்ததுனால வந்து சர்வரோட நல்லா கனெக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து சர்வர் எடுத்துட்டு வெறும் ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்ட்ரைப்போட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் ஒரு மாடியூலில் இன்க்ளூட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக கிளைண்ட்லேயே வந்து யூஸ் பண்ணிட்டேன். கார்சரர் வந்து அது ஒரு பெரிய தலைவலி. ஸோ அதை பற்றி அப்புறமா லேட்டான் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேமெண்ட் முடிச்சாச்சு அண்ட் தென் டிப்ளாய்மெண்ட். இப்போ டிப்ளாய்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ டிப்ளாய் பண்ணுறதுக்கு வந்து வேர்சல் வெப்சைட் வந்து யூஸ் பண்ணும். டிப்ளாய் பண்ணிட்டு ஹோஸ்டிங் பண்ணுறது. ஸோ இதில் வந்து அமேசான். ஸோ இதில் வந்து நம்ம டிப்ளாய் பண்ணிட்ட பிறகு அதுவே வந்து நமக்கு வெப்சைட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ ப்ராஜெக்ட். ஸோ அதிலே வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்ட பிறகு வெப்சைட் டொமைன் வந்து அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த டொமைன் நேம் இன்க்ளூட் பண்ணால் நம்ம வந்து நம்மளோட வெப்சைட் வந்து ரன் ஆகும். ஓகே ஐ திங்க் ஸோ அவ்வளோதான் டிப்ளாய்மெண்ட்டுக்கு. ஸோ இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரைப் பேமெண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ், டிப்ளாய்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஸோ ஃபயர்பேஸோட எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஆத்தென்டிகேஷன், ஸ்டோரேஜ் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் டெமோ, அதனால் வந்து மேலோட்டம் ஒரு பேசிக்காக வந்து சொல்கிறேன். ஓகேவா? And I think that's all. So in conclusion, I think I covered up all. So conclusion. இந்த கன்க்ளூஷன் ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரெபாசிட்டரி, கிட்டப் ரெபாசிட்டரி. ஸோ இந்த கிட்டப் ரெபாசிட்டரியோட லிங்க் வந்து நான் நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே வந்து இந்த ரீட்மி ஃபைலில் நம்ம வெப்சைட்டோட டொமைன் நேம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது கிளிக் பண்ணோன்னா நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே வந்து இது என்டர் ஆகும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல பார்த்துட்டேன். என்னன்னா, ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து ரெஸ்பான்சிவ், இந்த பேஜ் வந்து ரெஸ்பான்சிவான பேஜ். ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் காம்பனண்ட். ஸோ இது ஹோம் பேஜில் வந்து இங்கே 4 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு அந்த மென்ஷன் பண்ணியிருக்க பிக்சல் கீழே குறைஞ்சிச்சுன்னா இது வந்து 2 காம்பனண்ட்ஸாக மாறும். அண்ட் தென் இப்போ இன்னும் குறைஞ்சிச்சுன்னா, இப்போ வந்து நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த பிக்சல்ஸ் வந்து ஃபோனுக்கு வந்து 400 பிக்சல், 400 பிக்சல் இதெல்லாம் வந்து நம்ம ஃபோனில் வெப்சைட் யூஸ் பண்ணால் இப்படி தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போது வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ஹோம் பேஜ் கார்ட் ஐட்டம். ஸோ இப்படி தான் வந்து கார்ட் ஐட்டம் டிஸ்பிளே ஆகும். பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கீழே வந்து நான் வந்து ட்ராக் பண்ணி லெஃப்ட் ரைட்ன்றது கீழே போய் ஸோ இது வந்து ரெஸ்பான்சிவ். அண்ட் தென் இப்போ இந்த சைன்இன் ஆப்ஷன் காமிக்கிறதுல இப்போ நம்ம லாகின் பண்ணிட்ட பிறகு இந்த சைன்இன் ஆப்ஷன் வந்து இந்த எலமெண்ட் வந்து ஹைட் ஆகிடும். சரிங்களா? அதுவும் சொல்லணும் நினைக்கிறேன். Okay, that's all. So I think I covered up all the basic things about this Amazon Pro demo. So that's all for this video. And
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இதுதான் வந்து நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் வீடியோ. சரியா? ஸோ I appreciate you all, and once again thanks for watching this. So if you like this video, please subscribe, share and like the video. Have a nice day. இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். Until then, Aditya signing off. Bye bye.